HGWC ஹியூமன் கைடன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் சென்டர் மற்றும் ஜாமியா மின்ஹாஜு சுன்னா இணைந்து நடத்தக்கூடிய ஒரு ஆலிம் கோர்ஸ். இந்த ஆலிம் கோர்ஸ் மூலமாக ஆன்லைன் வழியாகவே இருக்கும் இடத்தில் இருந்தே மார்க்கத்தை படித்து ஆழமாக படித்து ஆலிம் என்று சொல்லும் அளவிற்கு முயற்சி செய்த பிறகு ஆலிம் என்று சொல்லும் அளவிற்கு தன்னை உருவாக்கி கொண்டு மார்க்க பணிகளில் ஈடுபடக்கூடிய உலமாக்களை உருவாக்குவதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒவ்வொரு மஹல்லாவில், ஒவ்வொரு ஊரில், ஒவ்வொரு நாட்டில் பல விஷயங்களை படித்த மார்க்கத்தை ஆழமாக தெரிந்து கொண்ட சில உலமாக்கள், அறிஞர்களும் உருவாக்கப்பட வேண்டும் மக்களை வழி நடத்துவதற்காக. 5 வருடத்தில் ஒவ்வொரு வருடமும் 6 அடிப்படை பாடங்கள் நடத்தப்படும். கொள்கை, அகீதா என்கிற கொள்கை, ஃபிக்ஹ் என்கிற இஸ்லாமிய சட்டங்கள், குர்ஆன், ஹதீஸ், வரலாறு, ஹிஸ்டரி அண்ட் அரபி மொழி. பெரும்பாலும் சேர்ந்து படிக்கக்கூடியவர்கள் ஸ்கூல் படித்து முடித்து பேச்சுலராக இருக்கக்கூடியவர்கள் அல்ல. பெரும்பாலானவர்கள் கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவர்கள், ஜாபில் இருப்பவர்கள், பெண்கள் என்று சொன்னால் ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டுடைய வேலைகளையும் செய்து கொண்டு படிக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வகுப்புகளை முறையாக படிப்பதற்கே டைம் போதுமானதாக இருக்கும். முறையாக படித்தால் ஒரு வகுப்பை சரியாக படிப்பது இன்ஷால்லா சிறந்தது. ஆகவே ஆர்வ கோளாறில் பல இடங்களில் சேர்ந்து நான் ஆலிம் கோர்ஸையும் படிப்பேன் என்று சொன்னால் சாத்தியமே கிடையாது. பிராக்டிக்கலாக சென்ற பேட்சுகளில் நாம் பார்த்து இருக்கிறோம். ஆதாரங்களை கொண்டுதானே நாம் மக்களுக்கு இஸ்லாத்தை போதிக்க வேண்டும். ஆகவே அந்த ஆதாரங்களை மனப்பாடம் செய்வது, முறையாக படிப்பதற்கெல்லாம் குவாலிட்டி டைம் தேவை. ஒவ்வொரு நாள் நான் தேவையான அளவுக்கு சில மணி நேரங்களை ஒதுக்கி படிப்பேன் என்கிற ஒரு உறுதியான நாட்டம் இருந்தால் மாத்திரம் சேருங்கள், இல்லை என்றால் தயவு செய்து சேராதீர்கள். جمال الوجود بذكر الإله وتصفو الحياة بنور هدى. جمال الوجود بذكر الإله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله عز وجل: فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين ولينذروا قومهم إذا رجعوا إليهم لعلهم يحذرون. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அடியார்கள் மீது செய்த மிகப்பெரிய அருள் நமக்கு இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை வழங்கியது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒவ்வொரு மனிதனும் நம்பிக்கை கொள்ள வேண்டிய சத்திய கொள்கை என்ன, அந்த கொள்கையின் அடிப்படையில் படைத்த ஏக இறைவனை எப்படி வணங்கி வழிபட வேண்டும், உலகத்தில் சக மனிதர்களோடு வாழும் பொழுது அந்த மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, எப்படி அணுக வேண்டும் என்று மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை எப்படி வாழ வேண்டும் என்கிற முழுமையான ஒரு வாழ்க்கை நெறியை சொல்லக்கூடிய மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். ஆகவேதான் ஒவ்வொரு முஸ்லிமும் தனக்கு தேவையான அந்த அடிப்படை கொள்கையை, இபாதத்துக்கு தேவையான அடிப்படை சட்டங்களை தெரிந்து கொள்வது, அந்த மார்க்க கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிம் மீது கட்டாய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். ஒவ்வொரு முஸ்லிம் மீது மார்க்க கல்வியை தேடுவது கட்டாய கடமையாகும். அது கல்வியின் என்ன பகுதி? அடிப்படை கொள்கை, இபாதத்துடைய சட்டத்திட்டங்கள், வியாபாரம் செய்தால் அந்த வியாபாரம் தொடர்பான சட்டங்கள், இப்படி தனக்கு தேவையான அல்லாஹ்வுக்கு பிடித்த விதத்தில் தன்னுடைய காரியத்தை அமைத்துக் கொள்வதற்கு தேவையான அந்த அறிவு ஒவ்வொரு முஸ்லிம் மீது கட்டாய கடமை. அதே நேரத்தில் மக்களுக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு மார்க்க தீர்ப்புகளை சொல்வதற்காக, மக்களிடத்தில் தப்பான கொள்கைகள் காணப்பட்டால் அது தவறு என்று சுட்டி காண்பித்து சத்திய கொள்கையை போதிப்பதற்காக, ஒரு பிரச்சனை என்று வந்தால் அந்த பிரச்சனைக்குரிய மார்க்க தீர்வு என்ன என்பதை குர்ஆன் மற்றும் ஹதீஸின் அடிப்படையில் சொல்லக்கூடிய
சில உலமாக்களும் இருக்க வேண்டும். உலமாக்கள் அறிஞர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒவ்வொரு முஸ்லிமும் படிக்க வேண்டிய அடிப்படை கல்வியை தாண்டி அவர்கள் பல விஷயங்களை ஆழமாக படித்திருப்பார்கள். தனக்கு தேவையான கல்வியை தாண்டி அவர்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பல விஷயங்களை புரிந்து வைத்திருப்பார்கள். தஃப்சீர் படித்திருப்பார்கள், ஹதீஸுடைய விளக்கங்களை படித்திருப்பார்கள், பல அடிப்படைகளை படித்திருப்பார்கள். அவர்கள்தான் மக்களுக்கு சத்திய கொள்கையை, மார்க்க சட்டங்களை, மக்கள் கேள்விகள் கேட்டால் அதற்குரிய விளக்கங்களை சொல்லித் தரக்கூடியவர்கள். ஆகவே அடிப்படை கல்வி ஒவ்வொரு முஸ்லிம் மீது கடமை. அதே நேரத்தில் ஒவ்வொரு மஹல்லாவில், ஒவ்வொரு ஊரில், ஒவ்வொரு நாட்டில் பல விஷயங்களை படித்த, மார்க்கத்தை ஆழமாக தெரிந்து கொண்ட சில உலமாக்கள் அறிஞர்களும் உருவாக்கப்பட வேண்டும் மக்களை வழி நடத்துவதற்காக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முந்தைய காலங்களில் ஒன்றின் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக நபிமார்களை அனுப்பினான் மக்களை நேர்வழிப்படுத்த. ஆனால் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு தூதராக வந்து போன பிறகு கியாமத் வரை தூதர் வரப்போவதில்லை, நபியோ ரசூலோ வரப்போவதில்லை. ஆகவே நபி மற்றும் ரசூல் வந்து எந்த பணிகளை செய்து கொண்டிருந்தார்களோ, மக்களை நேர்வழியின் பக்கம் அழைப்பது, இந்த காரியத்தை, இந்த கடமையை கியாமத் வரை யார் செய்ய வேண்டும்? உலமாக்கள் தான் செய்ய வேண்டும், அறிஞர்கள் தான் செய்ய வேண்டும். ஆகவே உலமாக்கள் உருவாக்கப்படுவதும் இந்த உம்மத் மீது கட்டாய கடமை. அதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين ولينذروا قومهم إذا رجعوا إليهم لعلهم يحذرون. ஒவ்வொரு சமூகத்திலும் ஒவ்வொரு ஊரிலும் உதாரணத்திற்கு ஒரு கூட்டத்தார், சில பேர் கல்வியை தேடுவதற்காக, ஏற்கனவே இருக்கக்கூடிய அறிஞர்களிடம் மார்க்கத்தை படிப்பதற்காக ஊரை விட்டு வெளியேறி மார்க்க கல்வியை தேடிய பின் ஊருக்கு திரும்பி வந்து ஊர் மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கடமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். ஆகவேதான் அன்பார்ந்தவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், நாம் உலமாக்களை உருவாக்க வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்தோடு உலமாக்கள் உருவாக்கப்பட்டு மக்களுக்கு சத்திய கொள்கை எடுத்துரைக்க வேண்டும், சரியான சட்டத்திட்டங்களை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்தோடு ஆன்லைன் வழியாக ஆலிம் கோர்ஸை அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பித்து நடத்தி வருகிறோம். HGWC ஹியூமன் கைடன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் சென்டர் மற்றும் ஜாமியா மின்ஹாஜுஸ் சுன்னா இணைந்து நடத்தக்கூடிய ஒரு ஆலிம் கோர்ஸ். இந்த ஆலிம் கோர்ஸ் மூலமாக ஆன்லைன் வழியாகவே இருக்கும் இடத்தில் இருந்தே மார்க்கத்தை படித்து, ஆழமாக படித்து, ஆலிம் என்று சொல்லும் அளவிற்கு முயற்சி செய்த பிறகு ஆலிம் என்று சொல்லும் அளவிற்கு தன்னை உருவாக்கி கொண்டு மார்க்க பணிகளில் ஈடுபடக்கூடிய உலமாக்களை உருவாக்குவதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஆன்லைன் வழியாக இந்த ஆலிம் கோர்ஸ் ஆரம்பித்ததற்கான முக்கிய காரணம், களத்தில் நாம் பார்க்கலாம், தமிழ்நாட்டிலே பல விதமான குழப்பங்கள், பல குழப்பவாதிகள், பல்வேறு கூட்டங்கள் இஸ்லாம் என்கிற பெயரிலே குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் தப்பான விளக்கங்களை சொல்லி பல அனாச்சாரங்களை செய்வதாக நாம் பார்க்கிறோம் களத்தில். ஆனால் அதே நேரத்தில் சரியான கொள்கை எடுத்துரைத்து தப்பான கொள்கைகள், பிதஅத்துகளுக்கு எதிராக உழைப்பு செய்யக்கூடிய உலமாக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலான உலமாக்கள் என்று பார்த்தால் மிக மிக குறைவு அறிஞர்களுடைய எண்ணிக்கை. அதே நேரத்தில் அறிஞர்களை உருவாக்கக்கூடிய மதரசாக்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலான மதரசாக்கள் என்று பார்த்தால் அதுவும் எண்ணிக்கை மிக மிக குறைவு. ஃபித்னாக்களோ மிக அதிகம், குழப்பங்கள் மிக அதிகம் தமிழ்நாட்டிலே. ஆனால் அதற்கேற்ப உலமாக்களை உருவாக்கக்கூடிய மதரசாக்கள் மிக குறைவு. சத்திய கொள்கை எடுத்துச் சொல்லக்கூடிய அறிஞர்கள் மிக சொற்பமானவர்கள். அப்படி இருக்க குறைந்தது ஆன்லைன் வழியாக ஆரம்பித்து ஒரு ஆலிம் கோர்ஸை உலமாக்களை உருவாக்கலாமே என்கிற ஒரு முயற்சி தான் இந்த ஆன்லைன் வழி ஆலிம் கோர்ஸ். ஆகவே என்பார்களே, காலத்தின் கட்டாயத்தை உணர்ந்து சத்திய கொள்கை எடுத்துரைக்கக்கூடிய உலமாக்களை உருவாக்குவதற்காக இந்த தளத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த கோர்ஸில் யாரெல்லாம் இணையலாம் என்று சொன்னால்,
இது 5 வருட ஆலிம் கோர்ஸ் என்கிற காரணத்தினால் ஏதோ ஓரளவுக்கு எனக்கு மார்க்கம் படிக்கக்கூடிய ஆர்வம் இருக்கிறது என்று மாணவர்கள் மாணவிகள் சேர்ந்தால் 5 வருடம் என்ன 6 மாதம் கூட, ஏன் 3 மாதம் கூட தொடர்ந்து படிக்க முடியாது. 5 வருட ஆலிம் கோர்ஸை படித்து முடிப்பதாக இருந்தால் பேரார்வம் இருக்க வேண்டும் மார்க்க படிப்பிலே. அதேபோல் உம்மத்துக்கு ஏதாவது சேவை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்க வேண்டும். தன்னுடைய அறியாமையை போக்கி கல்வியை கற்று அதற்கேற்ப அமல் செய்து என்னை சார்ந்த மக்களுக்கும் நான் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கிற ஆர்வமும் துடிப்பும் உள்ள மக்கள் மாத்திரம்தான் இந்த 5 வருட கோர்ஸ் என்ன செய்ய முடியும், படித்து முடிக்க முடியும். ஏதோ ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது, நான் சேர்ந்து படிக்க விரும்புகிறேன், சேர்ந்து பிறகு பார்க்கலாம் என்று சொன்னால் சாத்தியமே கிடையாது. மாறாக இது 5 வருட ஒரு நீண்ட பயணம். ஆங்காங்கே நாம் பார்க்கிறோம் சின்ன சின்ன கோர்ஸ், 3 மாத வகுப்புகள், 6 மாத வகுப்புகள் என்று ஷார்ட் டேர்ம் கோர்ஸாக இருந்தாலே பல பேர் என்ன செய்வார்கள், ஆர்வமாக சேர்வார்கள். ஆனால் இறுதி வரை படித்து முடிக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் எத்தனை பேர் என்று பார்த்தால் பாதிக்கு பாதி அல்லது அதை விட குறைவு. சின்ன சின்ன கோர்ஸில் இப்படிப்பட்ட ஒரு நிலவரம் என்று சொன்னால் 5 வருட ஆலிம் கோர்ஸ் என்பது ஒரு நீண்ட பயணம். ஆகவே இதில் பொறுமை இல்லாவிட்டால், சபர் இல்லாவிட்டால் இந்த பாடங்களை படித்து இந்த வகுப்புகளை படித்து முடிப்பது என்பது சாத்தியமே கிடையாது. ஆகவே என்பார்களே, மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்கிற பேரார்வம் துடிப்பு, அதற்கு என்னால் நேரத்தை ஒதுக்க முடியும், முயற்சி செய்ய முடியும் என்கிற ஒரு உறுதியான நம்பிக்கை, ஒரு ஃபர்ம் டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடிய மக்கள் மாத்திரம் இதில் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் தாராளமாக படிக்கலாம். ஆகவே அடிப்படை நிபந்தனை தான் பேர் ஆர்வம் இருப்பது, முயற்சி செய்வேன் என்கிற ஒரு துடிப்பும் ஒரு உறுதியான எண்ணமும் இருப்பது, அதற்கு தேவையான பொறுமை, இது அடிப்படை நிபந்தனை. அடுத்தபடியாக குர்ஆனை பார்த்து படிக்க தெரிந்திருக்க வேண்டும். சரி, அதில் ஓரளவுக்கு பலவீனம் இருந்தாலும் அதற்கு நம்மிடத்திலே ஒரு ஆப்ஷன் உண்டு, அதை நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்து சொல்வோம். ஆகவே பேர் ஆர்வம் இருந்து மார்க்க கல்வியை 5 வருடமாக இருந்தாலும் சரி, அதற்கு என்ன குர்பானி தேவையோ, என்ன தியாகம் செய்ய வேண்டிய தேவைப்படுமோ அதெல்லாம் நான் செய்வேன் என்கிற ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். உலக விஷயத்தில் நாம் அப்படி செய்கிறோமா இல்லையா? உலக விஷயங்களில் ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும். உதாரணத்திற்கு காலேஜ் படித்து முடித்தால் தான் சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஒரு மைண்ட் செட் உண்டு. இதற்கு மத்தியில் பல சோதனைகள் வரலாம். ஆனால் பல தியாகங்களை செய்துதான் அந்த படிப்பை படித்து முடிக்கிறார்கள். காரணம் என்ன? படித்து முடித்தால் தான் சம்பாதிக்க முடியும் என்கிற அந்த நம்பிக்கை தான். அதே போல்தான் அதை விட அதிகமாக நான் மார்க்கத்தை படித்து அதில் புலம் பெற்று பிறகு தனக்காகவும் அந்த கல்வியை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், உம்மத்துக்காகவும் அந்த கல்வியை கொண்டு சேவைகளை செய்ய வேண்டும் என்கிற அந்த பேர் ஆர்வத்தை கொண்டு அதற்கு தேவைப்பட்டால் உழைப்பு கொடுப்பது, சில தியாகங்கள் செய்வது, அதற்கெல்லாம் நான் தயார் என்கிற உறுதியான நாட்டம் உள்ளவர்கள் தாராளமாக நம்முடைய இந்த வகுப்பில் சேர்ந்து படிக்கலாம். இந்த வகுப்பில் சேரக்கூடிய மாணவ மாணவிகளை ஆலிம் கோர்ஸுக்காக வேண்டி தயார் செய்யும் விதமாக ஆலிம் கோர்ஸுக்கு முன்பாகவே நாம் என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் பிரிப்பேரட்டரி கோர்ஸ் என்கிற பெயரில் தயார்படுத்தக்கூடிய ஒரு வகுப்பு என்கிற பெயரில் இன்ஷா அல்லாஹ் வகுப்பை நடத்துவோம். அந்த வகுப்புகளிலே ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தேவையான கொள்கை தொடர்பாக, இபாதத் தொடர்பாக அடிப்படை விஷயங்கள், மேலும் 5 வருடங்கள் தொடர்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களாக மாணவிகளாக இருக்கும் வேளையில் அவர்களிடத்தில் ஒரு தாலிபுல் இல்ம், மார்க்க கல்வி தேடக்கூடிய மாணவரிடம் இருக்க வேண்டிய அந்த பண்புகள், அந்த ஒழுக்கங்கள் இருந்தால்தான் இந்த பயணம் என்பது சாத்தியம். ஆகவே ஒவ்வொரு மாணவருக்கும் தேவையான பண்புகள் என்ன, ஆதாபுகள், ஒழுக்கங்கள் என்ன என்கிற பாடங்களும், அதே போல குர்ஆனை பார்த்து சரளமாக படிக்கக்கூடிய மஹ்ரஜுடைய, தஜ்வீதுடைய, திலாவத்துடைய பயிற்சிகளும். ஆகவே ஓரளவுக்கு குர்ஆன் படிக்க தெரியும், ஆனால் சில திருத்தங்கள் தேவை, மஹ்ரஜுடைய சில திருத்தங்கள் தேவை என்று சொன்னால் பிரச்சனை இல்லை. சேர்ந்து நீங்கள் இந்த பிரிப்பேரட்டரி வகுப்புகளிலே தன்னை தயார்படுத்திக் கொள்ளலாம். அரபே படிக்க தெரியாது என்று சொன்னால் கஷ்டம், படிக்க முடியாது. குர்ஆன் படிக்க தெரியும், சில திருத்தங்கள் தேவை, சரளமாக ஓதுவதற்கு சில பயிற்சிகள் தேவை என்று சொன்னால் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் சேரலாம். இந்த பயிற்சி வகுப்புகளிலே நீங்கள் தன்னை தயார்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே குர்ஆன் ஓதுவதற்கு தேவையான பயிற்சிகள்,
அதே போல அரபி மொழிக்கு தேவையான அடிப்படைகள், வாசிப்பு பயிற்சி, எழுத்து பயிற்சி போன்ற விஷயங்கள் இதையெல்லாம் படித்து ஆலிம் கோர்ஸுக்காக மாணவ மாணவிகள் தயாராகி விட்டார்கள். இந்த வகுப்புகளில் அவர்கள் தேர்ச்சி பெற்று விட்டார்கள் என்று சொன்னால்தான் அவர்களுக்கு மெயின் ஆலிம் கோர்ஸிலே இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு வழங்கப்படும். இந்த பிரிப்பரேட்டரி கோர்ஸை படித்து முடித்த பிறகும் மாணவ மாணவிகள் சில பேர் இன்னும் தயாராகவில்லை, ஆலிம் கோர்ஸ் படிக்கும் அளவிற்கு அவர்களிடம் இன்னும் அடிப்படைகள் வரவில்லை என்று சொன்னால் அந்த பலவீனத்தோடு என்ன செய்ய முடியாது, ஆலிம் கோர்ஸை ஆரம்பிக்க முடியாது. ஆகவே பிரிப்பரேட்டரி கோர்ஸ் என்று கிளாஸஸ் நடத்தப்படும். அதில் முறையாக படித்து தன்னை ஆலிம் கோர்ஸுக்காக தயார்படுத்திக் கொள்ளும் மாணவ மாணவிகளுக்கு இன்ஷா அல்லாஹ் மெயின் ஆலிம் கோர்ஸுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படும். அன்பானவர்களே, இந்த 5 வருடத்தில் நாம் நடத்தக்கூடிய பாடங்கள் என்ன, நாம் படிக்கக்கூடிய பாடங்கள் என்ன என்று பார்த்தால் 5 வருடத்தில் ஒவ்வொரு வருடமும் 6 அடிப்படை பாடங்கள் நடத்தப்படும். கொள்கை, அகீதா என்கிற கொள்கை, ஃபிக்ஹ் என்கிற இஸ்லாமிய சட்டங்கள், குர்ஆன், ஹதீஸ், வரலாறு, ஹிஸ்டரி அண்ட் அரபி மொழி. இதில் அகீதா என்று எடுத்துக்கொண்டால் இஸ்லாமிய கொள்கையின் அடிப்படைகள் என்று ஆரம்பித்து அடுத்தடுத்த கட்டமாக அதில் பல விளக்கங்கள், இஸ்லாம் என்கிற பெயரில் தோன்றிய வழிகட்ட கொள்கைகள், சிந்தனைகள் என்ன, அதற்கு எப்படி மறுப்பு தருவது என்கிற பாடங்கள் வரை, ஃபிக்ஹ் என்கிற மார்க்க சட்டங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதில் இபாதத்து தொடர்பாக தூய்மை, ஸலா, நோன்பு, ஜகாத் என்று இபாதத் தொடர்பான சட்டங்கள் என்று ஆரம்பித்து நடைமுறை வாழ்க்கை, அன்றாடம் வாழ்க்கை தொடர்பான சட்டங்கள் என்று இறுதியாக குர்ஆன் ஹதீஸிலிருந்து சட்டங்களை எடுப்பதற்கு ஆய்வு செய்து சட்டங்களை எடுப்பதற்கு தேவையான விதிமுறைகள் என்கிற உசூல் ஃபிக்ஹ் வரை இன்ஷா அல்லாஹ் பாடங்கள் நடத்தப்படும். குர்ஆன் என்று எடுத்துக்கொண்டால் சின்ன சின்ன சூறாக்களுடைய தர்ஜமா மற்றும் விளக்கங்கள் என்று ஆரம்பித்து பல சூறாக்களுடைய தர்ஜமா, தஃப்சீர் என்று பாடங்கள் நடத்தப்பட்டு இறுதியாக குர்ஆன் கலை, தஃப்சீரை படிப்பதற்கு, படித்து புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு அந்த கல்வியை கொடுத்தால் தஃப்சீர் செய்வதற்கு என்னென்ன கல்விகள் தேவை என்கிற அந்த குர்ஆன் கலை என்கிற உசூல் தஃப்சீர் மற்றும் உலூமுல் குர்ஆன் வரை. ஹதீஸ் என்கிற பாடத்தை எடுத்துக்கொண்டால் அர்பஈன் நபவி என்கிற ஒரு சின்ன ஹதீஸ் நூலில் இருந்து ஆரம்பித்து வெவ்வேறு ஹதீஸ் உடைய புத்தகங்கள் இருந்து செலக்டட் ஹதீஸ்களுடைய விளக்கங்கள் சொல்லித் தரப்பட்டு இறுதியாக உலூமுல் ஹதீஸ், உசூலுல் ஹதீஸ் என்கிற குர்ஆன் ஹதீஸ் கலை வரை, ஹதீஸை எப்படி தரம் பிரிப்பார்கள் அதை புரிந்து கொள்வதற்கு தேவையான அடிப்படைகள் வரை. அதே போல ஹிஸ்டரி, வரலாறு எடுத்துக்கொண்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, குலஃபா ராஷிதீனுடைய வாழ்க்கை வரலாறு, அப்பாசிய ஆட்சி, பனு உமையா ஆட்சி, உஸ்மானிய ஆட்சி என்று இந்தியாவில் இஸ்லாம் எப்படி வந்தது, மேலும் இந்த வரலாறெல்லாம் நமக்கு தரக்கூடிய படிப்பினைகள், பாடங்கள் என்ன என்கிற பாடங்கள் வரை, வகுப்புகள் வரை. அதே போல் அரபி மொழியில் அடிப்படை கிராமர் இருந்து ஆரம்பித்து இன்ஷா அல்லாஹ் இலக்கியம், கவிதைகள் புரிந்து கொள்வதற்கு தேவையான அரபி எந்த அளவிற்கு என்று சொன்னால் முறையாக அரபியை படித்தால் இந்த 5 வருடம், 5வது வருடம் இன்ஷா அல்லாஹ் அரபு உலமாக்களுடைய துரூஸை, பாடங்களை கேட்டு டைரக்டாக புரிந்து கொள்ளலாம். அரபியில் கேட்டு உடனே புரிந்து கொள்ளலாம். அரபிக் நூற்களை படித்து நேரடியாக புரிந்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் பாடங்கள் நடத்தப்படும். இப்படி 6 அடிப்படை பாடங்கள் ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து நடத்தப்படும். இந்த அடிப்படை பாடங்கள் போக கூடுதல் பாடங்களும் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் நடத்தப்படும். அது நம்முடைய இந்த கோர்ஸுடைய சிறப்பம்சங்களில் நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்து சொல்வோம். சரி, நம்முடைய இந்த பாடங்கள் எப்படி நடத்தப்படும், எந்த வழிமுறையை நாம் இன்ஷா அல்லாஹ் பாடங்களை நடத்துவதற்கு கையாள்வோம் என்று சொன்னால், நம்முடைய பாடங்கள் வீடியோ பதிவாக இன்ஷா அல்லாஹ் மாணவர்களுக்கு பகிரப்படும். அதான் முக்கிய பாடங்கள். ஆனால் ஒவ்வொரு வீடியோ வகுப்புக்கு முன்பாகவே ஜூம் வழியாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள், திங்கட்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை என்று திங்கள், புதன், வெள்ளி அல்லது செவ்வாய், வியாழக்கிழமை, சனிக்கிழமை என்று ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்று ஜூம் வகுப்பு நடத்தப்படும். ஈவினிங் நேரத்திலே அந்த ஜூம் வகுப்பிலே வரக்கூடிய வகுப்பு தொடர்பான ஒரு சம்மரி, சாரம்சம் சொல்லப்படும். அது ஏற்கனவே மாணவர்கள் கேட்டு
அடுத்து அந்த வீடியோ பதிவை உட்கார்ந்து நேரத்தை ஒதுக்கி நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து அவர்கள் நிச்சய வேண்டும் அந்த பாடங்களை எழுதி கொள்ள வேண்டும், நோட்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி ஜூம் வகுப்புக்கு அடுத்தபடியாக அந்த வீடியோ பதிவு வகுப்பு என்று இந்த வகுப்புகளை கொண்டுதான் அந்த பாடங்களை அவர்கள் கற்க வேண்டும். இதில் அந்த மாணவர்கள் அந்த பாடங்களை படித்து நோட்ஸ் எடுத்துக் கொள்கிறார்களா, அதே போல ஒவ்வொரு பாடத்திலும் மனப்பாடம் செய்ய வேண்டிய விஷயங்களை மனப்பாடம் செய்கிறார்களா என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் என்ற வரை க்ளோஸ் ஃபாலோ அப் நாம் செய்வோம். காரணம், ஆலிம் கோர்ஸ் என்கிற பெயரில் நாம் இந்த வகுப்புகளை நடத்துகிறோம். ஏதோ வகுப்பை ஷேர் செய்து விட்டோம், மாணவர்கள் மாணவிகள் படிக்கிறார்களா இல்லையா தெரியவில்லை, அந்தந்த நேரத்தில் எக்ஸாம் வைத்தோம், முடித்த ரிசல்ட் அடிப்படையில் சர்டிபிகேட் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் தரமான கல்வி வராது. ஆன்லைனாக இருந்தாலும் பிசிக்கல் கிளாஸஸ் போன்று நேரடி வகுப்புகள் மதரசாவில் சென்று படித்தால் எப்படி தரமான கல்வி படிக்கக்கூடிய ஒரு சூழல் வாய்ப்பு அமையுமோ அந்த அளவுக்கு ஆன்லைன் கிளாஸஸையும் நாம் கொண்டு போக வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு மாணவர்கள் அந்த பாடங்களை படிக்கிறார்களா, மனப்பாடம் செய்கிறார்களா, நோட்ஸ் எடுக்கிறார்களா இல்லையா என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் க்ளோஸ் ஃபாலோ அப் செய்வோம். மேலும் வாராவாரம் பேச்சு பயிற்சி, மாதத்தில் ஒரு முறை மந்த்லி டெஸ்ட், அது எழுத்து வடிவத்தும் சரி, அதே போல் ஓரல் டெஸ்டாக எடுப்பதும் சரி, 3 மாதத்தில் ஒரு முறை எக்ஸாம், 6 மாதத்தில் ஒரு முறை செமஸ்டர் எக்ஸாம் என்று இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த வகுப்புகளை நடத்துவோம். இதில் மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கக்கூடிய இந்த ஜூம் வகுப்பை அட்டெண்ட் செய்ய வேண்டும். எக்காரணத்திற்கு கொண்டும் அந்த ஜூம் வகுப்பை விடக்கூடாது. ஜூம் வகுப்புக்கு என்ன நேரம் சொல்லப்படுகிறதோ அந்த நேரத்தில் அதில் கலந்து கொள்வது அவசியம். மற்றபடி அந்த ஜூம் வகுப்புக்கு அடுத்த நாள் வீடியோ வகுப்பு பகிரப்படுமே, அதை படிப்பது அவரவர்களுடைய கன்வீனியன்ட் டைம் படி பிளெக்சிபிளாக நீங்கள் என்ன செய்யலாம், நேரத்தை ஒதுக்கி படித்துக் கொள்ளலாம். குறிப்பிட்ட ஒரு நேரம் உட்கார்ந்து படிக்க வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது, வீடியோ பதிவுதான். ஆகவே உங்களுடைய நேரப்படி நீங்க என்ன செய்யலாம், நேரத்தை ஒதுக்கி படிக்கலாம். ஆனால் அவசியம் 2 நாட்களுக்குள் அந்த வீடியோ பகிரப்பட்ட அந்த நாள் அடுத்த நாள் என்று 2 நாட்களுக்குள் அந்த 3/4 மணி நேரம் வகுப்பு இருக்கும், 1 மணி நேரத்திற்குள் இருக்கும், 50 நிமிடங்கள் இருக்கும் உதாரணத்திற்கு. அதை உட்கார்ந்து பார்த்து நிதானமாக சொல்லப்படக்கூடிய தகவல்களை நோட்ஸ் எடுத்துக்கொண்டு வார்த்தைக்கு வார்த்தை எழுதாமல் தகவலை புரிந்து என்ன செய்ய வேண்டும், அதை எழுதி கொள்ள வேண்டும். இப்படி நோட்ஸ் எடுப்பது, ஒவ்வொரு வகுப்பிலும் மனப்பாடம் செய்ய வேண்டிய சில ஆதாரங்கள் இருக்கும். அகீதா வகுப்பு, சீரா வகுப்பு, ஃபிக்ஹ் வகுப்பு என்று எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு வகுப்பிலும் சில ஆதாரங்கள், குர்ஆனுடைய வசனங்கள், ரசூலுடைய சில ஹதீசுகள், அதை மனப்பாடம் செய்வது என்று 2 நாட்களுக்குள் இந்த வேலைகளை செய்ய வேண்டும். ஜூம் வகுப்பு, அடுத்து வீடியோ பதிவை பார்ப்பது, அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நோட்ஸ் எடுத்துக்கொள்வது, அதில் மனப்பாடம் செய்ய வேண்டிய ஆதாரங்களை மனப்பாடம் செய்வது என்று முழுமையாக அந்த கிளாஸை படித்து முடித்த பிறகு ஸ்டூடெண்ட்ஸுக்கு என வாட்ஸ்அப்பிலே சப் குரூப் என்று இருக்கும். அதில் படித்த பிறகு ஒவ்வொரு வகுப்பிலும் என்ன புரிந்து கொண்டோம் என்று ஒரு வாய்ஸ் மெசேஜில் என்ன செய்ய வேண்டும், அதனுடைய சாராம்சத்தை பேசி அனுப்ப வேண்டும். மனப்பாடம் செய்த அந்த ஆதாரங்களையும் வாய்ஸ் மெசேஜாக பேசி அனுப்ப வேண்டும். இது ஒவ்வொரு வகுப்பிலும் செய்ய வேண்டிய கடமைகள். அரபி மொழியா இருந்தால் ஹோம்வொர்க் கொடுக்கப்பட்டால் அதை முறையாக எழுதுவது, அந்த பாடத்தை வாசித்து காட்டுவது, வாய்ஸாக அனுப்புவது போன்ற விஷயங்களை அரபியிலும் கடைபிடிக்க வேண்டும். இது ஒவ்வொரு பாடத்தையும் செய்ய வேண்டிய கடமை. வாரத்தில் ஒரு முறை செய்ய வேண்டிய கடமை என்று பார்த்தால் பேச்சு பயிற்சி, கொடுக்கப்படக்கூடிய தலைப்புகளை வைத்து என்ன செய்ய வேண்டும், குறிப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த நேரம் சொல்லப்படுகிறதோ அந்த நேரத்திலே ஜூம் வழியாக பேசி காட்ட வேண்டும். இப்படி வாரத்தில் ஒரு முறை பேச்சு பயிற்சி, மாதத்தில் ஒரு முறை மந்த்லி டெஸ்ட், அதற்கு முறையாக ப்ரிப்பேர் செய்து முறையாக அந்த டெஸ்டில் கலந்து கொள்வது. இதுபோக 3 மாதத்தில் ஒரு முறை எக்ஸாம் எழுதுவது. இதுதான் மாணவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள். இந்த வகுப்பு படிப்பதும் சரி, ஒவ்வொரு வகுப்புக்கு நாமும் என்ன செய்வோம், நோட்ஸ் என்று தனியாக கொடுத்து விடுவோம். மாணவர்களும் தனிப்பட்ட முறை நோட்ஸ் எடுக்க வேண்டும். ஆகவே அந்த வகுப்புகளை எடுத்து பார்ப்பதும் சரி, அந்த நோட்ஸை எடுத்து பார்ப்பதும் சரி, இந்த அனைத்துக்கும் அல்ஹம்துலில்லாஹ்
நம்முடைய பிரத்யேகமான ஒரு ஆப் இருக்கிறது. அந்த ஆப் மூலியமாக வகுப்புகளை நீங்கள் எடுத்து பார்க்கலாம், நோட்ஸை எடுத்துக் கொள்ளலாம். சரியா? எல்லா விஷயங்களுக்கும் அந்த நம்முடைய பிரத்யேகமான ஆப் உண்டு. அதை பயன்படுத்தி நீங்கள் இன்ஷா அல்லாஹ் படிக்க வேண்டும். அடுத்ததாக அன்பானவர்களே, நம்முடைய இந்த கோர்ஸ், நம்முடைய இந்த வகுப்புகளுக்கான சிறப்பம்சங்கள் என்ன என்று பார்க்கலாம். நம்முடைய இந்த ஆலிம் கோர்ஸுடைய சிறப்பம்சம் முக்கியமான ஒன்று, இது ஆன்லைன் வழியாக இருக்கும் காரணத்தினால் யார் வேண்டுமானாலும் என்ன செய்யலாம். அடிப்படை ஷரத் என்ன? ஆரம்பத்தில் நாம் சொன்னோம், பேரார்வம் இருக்க வேண்டும். 5 வருடமாக இருந்தாலும் நான் குர்பானி செய்து நேரத்தை ஒதுக்கி ஹார்ட் ஒர்க்கிங் செய்து படிப்பேன் என்கிற உறுதியான நாட்டம், குர்ஆன் படிக்க தெரிந்திருப்பது, இந்த ஷரத் இருந்தால் போதும் இன்ஷா அல்லாஹ். தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி, அது கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவர்கள், வீட்டில் இருப்பவர்கள், ஹவுஸ் வைஃப்ஸ், யாரா இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வகுப்பில் சேர்ந்து படிக்கலாம். காரணம், ஆன்லைன் வழி வகுப்புகள், ஜூம் கிளாஸஸை அட்டெண்ட் செய்ய வேண்டும். வீடியோ பதிவுகளை உங்களுடைய நேரத்தின் அடிப்படையில் நீங்கள் நேரத்தை ஒதுக்கி படித்தால் போதுமானது. இப்படி இருக்க ஃபிளெக்சிபிலிட்டி ஒரு முக்கிய அம்சமாக இருக்கிறது. பல பேர் யார் வேண்டுமானாலும் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இது. சில பேர் எப்படி இருப்பார்கள், பல சகோதரர்கள் பதிவு செய்த ஒரு விஷயம், எனக்கு சிறு வயதில் இருந்து ஆலிம் கோர்ஸ் படிக்கக்கூடிய வாய்ப்பு, ஆனால் அந்த வயதில் என்னால் படிக்க முடியாமல் போய்விட்டது, அந்த வாய்ப்பு எனக்கு அமையவில்லை. அப்படிப்பட்ட ஏக்கம் உள்ளவர்களுக்கு எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் இது ஒரு பொன்னான வாய்ப்பாக இருக்கிறது. அடுத்ததாக ஒரு முக்கிய சிறப்பம்சம் தான் அல்ஹம்துலில்லாஹ் நாம் வடிவமைத்திருக்கக்கூடிய இந்த சிலபஸ். இது அறிஞர்களுடைய மஷ்வராவின் அடிப்படையில் பல உலமாக்களிடம் இந்த சிலபஸை முன்வைத்து காண்பித்து, அந்த உலமாக்கள் சரி இதை நீங்கள் பாடமாக நடத்தலாம், இது ஒரு தரமான ஒரு சிலபஸ் தான் என்று சொன்ன பிறகுதான் அல்ஹம்துலில்லாஹ் உலமாக்களுடைய அறிஞர்களுடைய ஆலோசனைப்படி வடிவமைக்கப்பட்ட இந்த பாடத்திட்டமாக இருக்கிறது. மேலும் ஒவ்வொரு விஷயத்தையும் அல்ஹம்துலில்லாஹ் நாம் உலமாக்களுடைய ஆலோசனைப்படிதான் முன்னெடுத்து செல்கிறோம். ஆகவே உலமாக்களுடைய கைடன்ஸ் நமக்கு உண்டு. மூன்றாவதாக ஒரு சிறப்பம்சம் தான், நல்ல ஆசிரியர்களை கொண்டு இந்த பாடங்கள் நடத்தப்படுகின்றன. தமிழ்நாட்டிலே அறியப்பட்ட உலமாக்களை கொண்டு, நல்ல ஆசிரியர்களை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் நாம் பாடத்தை நடத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இதுவும் ஒரு முக்கிய சிறப்பம்சமாகும். காரணம், தவறான ஒரு ஆசிரியர் தான் வடிகேட்டில் செல்வதற்கான ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறார் இல்லையா? தவறான ஒரு நபரை நம்பி இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியாக இருக்கும் என்று தவறான ஒரு நபரை நம்பினால்தான் வடிகட்டு போவதற்கு அதுவே ஒரு காரணமாக அமைகிறது. ஆகவே மாணவர்களே, சத்திய கொள்கையில் இருக்கக்கூடிய சரியான ஆசிரியர்கள் அமைவது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஆகவே நம்மிடத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு சிறப்பம்சம். அடுத்தபடியாக மாதாந்திர தர்பியா வகுப்பு. தர்பியா வகுப்பில் நாம் இயன்றவரை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலான பல உலமாக்களை நம்முடைய மாணவர்களுக்கு நல்லுபதேசம் வழங்க அழைக்க முயற்சிக்கிறோம். இதனால் மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பயன் என்ன? களத்திலே யாரெல்லாம் உண்மையான உலமாக்கள் இருக்கிறார்கள் என்கிற ஒரு அறிமுகம் கிடைக்கும். சரி, இன்னாரிடம் மார்க்கத்தை நாம் பெறலாம், இன்னாரிடம் இருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ளலாம் என்கிற உலமாக்களை அறிமுகப்படுத்தும் விதமான ஒரு நல்ல நிகழ்ச்சி தான் இந்த தர்பியா வகுப்புகள், மாதாந்திர தர்பியா நிகழ்ச்சி. அதே போல நம்முடைய வகுப்புகளின் இன்னொரு சிறப்பம்சம் தான், நம்மிடம் படித்து ஆலிம் பட்டம் பெறக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நம்முடைய இந்த துறை சார்ந்த வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்கிற நோக்கத்திலே பல ஸ்பெஷல் கிளாஸஸை நாம் இன்ஷா அல்லாஹ் வைப்போம். உதாரணத்திற்கு, நம்மிடம் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் டீச்சிங் ஃபீல்டிலே திறம்பட பாடத்தை நடத்த வேண்டும். மதரசாவில், மஸ்ஜிதில், மர்கஸ் என்று எங்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அல்லது ஆன்லைன் வழியாக வாய்ப்பு கிடைத்தால் சிறந்த ஆசிரியர்களாக திகழ வேண்டும் என்பதற்கு இன்ஷா அல்லாஹ் டீச்சர் ட்ரைனிங் வகுப்புகள் நடத்தப்படும். சொல்லப்போனால் நம்முடைய இந்த வகுப்புகளில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு பாடத்தையும் அவர்கள் சுருக்கமாக சொல்வது, பேச்சு பயிற்சியில் அதை குறித்து பேசுவது, அவ்வப்போது ஓரல் டெஸ்ட் கொடுப்பது, இதன் மூலியமாகவே புரிந்து கொண்ட கருத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு திறமை வந்துவிடும். அதை இன்னும் மேம்படுத்தும் விதமாக இன்ஷா அல்லாஹ் டீச்சர் ட்ரைனிங் கிளாஸஸ் இன்ஷா அல்லாஹ் நடத்தப்படும். அதே போல ஆண்கள் நம்மிடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் படித்து முடித்த பிறகு பள்ளிவாசல்களில் இமாமாக சேர்ந்து
சேவை செய்ய விரும்பினால் அதற்கு தேவையான வழிகாட்டுதல் என்ன, இமாமுடைய ஒரு பொறுப்புகள் என்ன என்று அதற்கு பிரத்யேக வகுப்பு இன்ஷா அல்லாஹ் நடத்தப்படும். அதே போல 5 வருடம் படித்து முடிக்கும் பொழுது முறையாக படித்தால் நிச்சயமாக 5 வருடம் படித்து முடிக்கும் பொழுது அரபியில் அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். சொல்லப்போனால் நம்முடைய இந்த 5 வருட வகுப்புகளில் இறுதி ஆண்டுகளில் இன்ஷா அல்லாஹ் அரபியில் நேரடியாக வகுப்புகள் நடத்த நாம் முயற்சிப்போம். ஆகவே இதையெல்லாம் முறையாக பயன்படுத்தி கொண்டால் அரபியில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆகவே அந்த டேலண்டை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்யலாம், பலவிதமான பணிகளை செய்யலாம். உதாரணத்திற்கு அரபு உலகத்தில் எழுதப்பட்ட பல நல்ல நூல்கள் உண்டு. அந்த புத்தகங்களை தமிழில் டிரான்ஸ்லேஷன் செய்யக்கூடிய பணி மகத்தான பணி இந்த காலத்தில். இன்று கூட பல முக்கியமான நூல்கள் புத்தகங்கள் தமிழில் டிரான்ஸ்லேஷன் செய்யப்படாத நிலையில் தான் உண்டு. மகத்தான ஒரு பணி அது. அல்லது வீடியோ வடிவத்திலே பல உலமாக்களுடைய நல்ல பல பாடங்கள் துருஸ் உண்டு, பயான்கள் உண்டு. அதை என்ன செய்யலாம், சப்டைட்டில் எல்லாம் போட்டு என்ன செய்வார்கள், ஆங்கிலத்திலே தமிழிலே சப்டைட்டில் போட்டு மொழிபெயர்த்து பெரிய பெரிய உலமாக்களுடைய பாடங்களை எல்லா மக்கள் கவனிக்கும் விதமாக முயற்சிகளை செய்கிறார்கள் சில சகோதரர்கள். அந்த பணியை செய்யலாம். அரபியிலிருந்து தமிழில் டிரான்ஸ்லேஷன் செய்து சப்டைட்டில் போட்டு பெரிய பெரிய உலமாக்களுடைய பாடங்களை வீடியோ வடிவத்திலே மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கலாம். இப்படி செய்வதற்கு பல வேலைகள் உண்டு. ஆகவே அந்த டிரான்ஸ்லேஷனுடைய பயிற்சிகள், அதற்கு தேவையான வழிகாட்டுதல், டிரான்ஸ்லேஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடிய உலமாக்களை நாம் அழைத்து நாம் என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் வகுப்புகளை, பிரத்யேக வகுப்புகளை வைப்போம். அதே போல இந்த துறையை சார்ந்த மக்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான பணிதான், காலத்தின் ஒரு கட்டாயம் தான், சூனியம் கந்திருஷ்டி போன்ற விஷயங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குர்ஆனை கொண்டு ருக்யா செய்யக்கூடிய பயிற்சி. காரணம், இன்று களத்தில் அந்த பிரச்சனை பல பேருக்கு உண்டு, ஆனால் தீர்வு பெரும்பாலும் கிடைக்காது. ஆக என்ன செய்கிறார்கள், தர்காவுக்கு ஷிர்கான இடங்களுக்கு செல்கிறார்கள், ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு. அப்படிப்பட்ட மக்களுக்கு தர்காக்கெல்லாம் போகக்கூடாது, ஷிர்கெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்தால் மாத்திரம் போதாது, அதற்கு என்ன குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலான தீர்வு அதையும் கொடுக்க வேண்டுமா இல்லையா? ஆகவேதான் குர்ஆனை ஓதி அந்த விஷயங்களுக்கு எப்படி தீர்வு காண்பது, ஷிஃபாவை அடைவது. ஆகவே அதற்கு தேவையான வழிகாட்டுதல், ருக்யாவுடைய பயிற்சிகளும் இன்ஷா அல்லாஹ் வழங்கப்படும். இது நம்முடைய பாடங்களின், நம்முடைய வகுப்புகளின் சிறப்பம்சங்கள். இறுதியாக அன்பானவர்களே, மீண்டும் சொல்கிறோம், இந்த வகுப்புகளில் யார் சேர்ந்து படிக்க வேண்டும், படிக்கலாம் என்று சொன்னால் பேரார்வம் கொண்டவர்கள். இந்த படிப்புக்கு நான் நேரத்தை ஒதுக்குவேன். குறிப்பாக நாம் இடையில் சொன்னோம், பாடத்தை கவனிப்பது, குறிப்பேடுகள் நோட்ஸ் எடுப்பது, மனப்பாடம் செய்ய வேண்டிய ஆதாரங்களை மனப்பாடம் செய்வது என்று சொன்னோமே, இதற்கெல்லாம் குவாலிட்டி டைம் தேவை. ஏதோ நான் உட்கார்ந்தபடியே நடந்து கொண்டு வேலைகள் செய்து கொண்டே வகுப்பை பார்த்து விடுவேன், இப்படியே நான் காலத்தை ஓட்டுவேன் என்று சொன்னால் முறையாக படிக்க முடியாது. நாம் சொல்லக்கூடிய அந்த வழிமுறைப்படி படிப்பதாக இருந்தால் அதற்கு தேவையான குவாலிட்டி டைமை நீங்கள் ஒதுக்கினால் மட்டும்தான் சாத்தியம். தினமும் சில மணி நேரங்கள் நீங்கள் இந்த படிப்புக்காக வேண்டி ஒதுக்க வேண்டும். குறிப்பாக மனப்பாடம் செய்வது என்று சொன்னோமே, அது முக்கியமான ஒரு அம்சம். பல கோர்ஸில் நீங்கள் படித்திருக்கலாம், ஆனால் நம்முடைய வகுப்புகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒரு 6 மாதம், ஒரு செமஸ்டர் முறையாக நீங்கள் படித்தால் அதில் பல ஆதாரங்கள், நூற்றுக்கணக்கான ஆதாரங்களை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் மனப்பாடம் செய்திருப்பீர்கள். ஆகவே கருத்து மாத்திரமல்ல, இஸ்லாம் என்ன சொல்கிறது என்கிற அந்த கருத்து மாத்திரமல்ல, அந்த கருத்துக்கு என்ன ஆதாரம், இந்த கொள்கைக்கு என்ன ஆதாரம். இதுதான் சொல்ல போனால் இந்தியாவில் உள்ள பல உலமாக்களுக்கும் அரபு உலகத்தில் உள்ள பல உலமாக்களுக்கும் மத்தியில் உள்ள ஒரு முக்கியமான வித்தியாசம். இங்கு கருத்துக்களை நாம் சொல்வோம், புரிய வைப்போம், ஆனால் ஆதாரங்கள் மிக குறைவாகவே தருவோம். ஆனால் அரபு உலகத்தில் உள்ள பல உலமாக்கள் பேச்சுக்களை செய்வார்கள், ஆதாரத்தை எடுத்து சொல்வார்கள். ஆதாரங்களை கொண்டுதானே நாம் மக்களுக்கு இஸ்லாத்தை போதிக்க வேண்டும். ஆகவே அந்த ஆதாரங்களை மனப்பாடம் செய்வது, முறையாக படிப்பதற்கெல்லாம் குவாலிட்டி டைம் தேவை. ஒவ்வொரு நாள் நான் தேவையான அளவுக்கு சில மணி நேரங்களை ஒதுக்கி படிப்பேன் என்கிற ஒரு உறுதியான நாட்டம் இருந்தால் மாத்திரம் சேருங்கள், இல்லை என்றால் தயவு செய்து சேராதீர்கள். படிக்க முடியாது. இதில் கவனத்தில் கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, ஆர்வம் இருக்க வேண்டும் என்று சொன்னோம், ஆனால் அது ஆர்வ கோளாறாக இருக்கக்கூடாது. சில சகோதரர்கள், சில சகோதரிகள் என்ன செய்கிறார்கள், மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்கிற இந்த ஆர்வத்தில் இந்த 5 வருட ஆலிம் கோர்ஸிலும் சேர்ந்து விடுவது, ஒரு 6 மாத கல்வி ஏதாவது இருக்கும் அதில் சேர்வது,
ஒரு வருஷம் கோர்ஸ் ஏதாவது பதில் சேர்வது, டிரான்ஸ்லேஷன் கோர்ஸ், தஜ்வீத் கோர்ஸ், ஆலிம் கோர்ஸ் என்று பல்வேறு கோர்ஸ்களில் சேர்ந்து விடுவார்கள். இது ஆர்வ கோளாறு என்றுதான் சொல்ல முடியும். ஒரு கோர்ஸில் இருங்கள், ஃபோக்கஸ்டாக படியுங்கள், பயன் பெறுங்கள், அது சிறந்தது. ஒரு கோர்ஸை முறையாக படிப்பது 10 வகுப்புகளில் சேர்ந்து ஒரு கோர்ஸையும் ஒரு வகுப்பையும் முறையாக படிக்காமல் இருப்பதை விட ஒரு வகுப்பை சரியாக படிப்பது இன்ஷா அல்லாஹ் சிறந்தது. ஆகவே ஆர்வ கோளாறில் பல இடங்களில் சேர்ந்து நான் ஆலிம் கோர்ஸையும் படிப்பேன் என்று சொன்னால் சாத்தியமே கிடையாது. பிராக்டிக்கலாக சென்ற பேட்சுகளை நாம் பார்த்து இருக்கிறோம். ஒன்றுக்கு மேற்பட்ட வகுப்புகளில் சேர்ந்து இருப்பார்கள். நான் எப்படியாவது மேனேஜ் செய்து கொள்வேன் என்று சொன்னால் அது சாத்தியமே இல்லை. நம்முடைய வகுப்புகளுக்கே குவாலிட்டி டைம் தேவை. பெரும்பாலும் சேர்ந்து படிக்கக்கூடியவர்கள் ஸ்கூல் படித்து முடித்து பேச்சுலராக இருக்கக்கூடியவர்கள் அல்ல. பெரும்பாலானவர்கள் கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவர்கள், ஜாபில் இருப்பவர்கள். பெண் என்று சொன்னால் ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டுடைய வேலைகளையும் செய்து கொண்டு படிக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வகுப்புகளை முறையாக படிப்பதற்கே டைம் போதுமானதாக இருக்கும் முறையாக படித்தால். ஆகவே ஆர்வ கோளாறில் பல இடங்களில் இருந்து நம்முடைய கோர்ஸிலும் சேர்ந்து படிக்கலாம் என்று யோசிக்க வேண்டாம். மாறாக முறையாக இந்த ஒரு கோர்ஸில் சேர்ந்து படிக்க முடியும் என்று சொன்னால் அப்போது நீங்கள் தாராளமாக சேர்ந்து படியுங்கள். ஒரு வகுப்பை முறையாக படித்தாலும் அது 10 வகுப்பை முறையில்லாமல் படிப்பதை விட சிறந்தது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இந்த வகுப்புகள் தொடர்பான இந்த தகவலை, இந்த விஷயத்தை நீங்கள் மற்றவர்களுக்கும் எடுத்துரையுங்கள். உங்களுடைய நட்பு வட்டாரத்திலே, உங்களுடைய உறவினர்களுடைய குடும்பங்களிலே இதை பகிர்ந்து கொண்டு பர்சனலியாகவும் யாருக்கு மார்க்கம் படிப்பதிலே ஆர்வம் இருக்கிறதோ, இந்த உம்மத்துக்கு ஏதாவது சேவை செய்ய வேண்டும் என்கிற துடிப்பு இருக்கிறதோ அந்த மக்களுக்கு பர்சனலியாகவும் இந்த வகுப்பை குறித்து எடுத்து சொல்லுங்கள். இதை கேட்கக்கூடிய நீங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களால் நேரத்தை ஒதுக்க முடியும், முயற்சி செய்ய முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் இந்த விஷயத்தை நீங்கள் மக்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள், ஆர்வம் ஊட்டுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தால்லு அலல் கைரி கஃபாயிலிஹி, நன்மையின் பக்கம் வழி நடத்துபவரும் அந்த நன்மையை செய்யக்கூடியவராக அல்லாஹ்விடத்திலே கருதப்படுவார். நன்மையின் பக்கம் வழி நடத்தினால், உங்களால் சில பேருக்கு இந்த மார்க்க கல்வி கிடைத்தால், அவர்கள் அமல் செய்யும் பொழுதெல்லாம், அவர்கள் பிறருக்கு எடுத்து சொல்லும் பொழுதெல்லாம் வழிகாட்டிய உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய மகத்தான கூலியை தருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த முயற்சிகளை அங்கீகரிப்பானாக. உலமாக்களை உருவாக்குவதற்கு அல்லாஹ் இதை ஒரு சிறந்த ஒரு தளமாக ஆக்குவானாக. இதன் மூலமாக, இந்த தளத்தின் மூலமாக நல்ல உலமாக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு தருவானாக. உம்மத்துக்கு உண்மையான இஸ்லாமிய கல்வியை சொல்லித்தரக்கூடிய, பிதஅத்துகள் அனாச்சாரங்களுக்கு எதிராக போராடக்கூடிய மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தளத்தின் மூலமாக உருவாக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وتصفو الحياة بنور هدى وتطلب نفس له طاعة ويبلغ سعد إلى منتهى فؤاد شغوف إلى ربه أحب رضاه أحب لقاه يظل يجيء